ஹாய் கைஸ், மார்னிங் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நல்லா வெயில் அடிச்சுது. சரி, கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிட்ருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே கோதுமை மாவாக வாங்க மாட்டோம், கோதுமையாக வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். எனக்கு புடைக்க தெரியாது, அதனால் வாஷ் பண்ணி காய வச்சுக்குவேன். பாப்பா கிட்டேருந்து எப்படிடா இந்த கோதுமையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் காய போட்டுட்ருந்தேன். அவளுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ஒரே இழுப்பில் எல்லாத்தையுமே செதறடிச்சிருவா. அப்புறம் நல்லா காஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா 2 புறா சாப்பிட்டு இருந்தது. பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சரி அதுக்கு தனியாக போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் கொஞ்சம் கோதுமையை போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுவும் நான் என்ன வர்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுவும் தனியாக இருக்கிற அந்த டப்பாவில் இருக்கிறதையவே சாப்பிட்டு போச்சு. பாருங்கள், அது கூட எவ்வளோ புரியுதுன்னு.